3 நாட்கள் தொடர் விடுமுறையால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதன்படி வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு என 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் போதிய அளவில் போக்குவரத்தை சரி செய்யாததால் நகரின் முக்கிய பகுதிகளான மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, கல்லறைமேடு, கான்வென்ட் ரோடு பகுதியில் நீண்ட வரிசையில் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெய்த மழைக்கு வாழை மரங்கள் மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. பூங்குளம் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த 3000 செவ்வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்தது. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், கேழ்வரகு உள்ளிட்ட பயிர்கள் சாய்ந்து விழுந்ததுடன் மாமரங்களில் இருந்த பூக்கள், பிஞ்சுகளும் காற்றில் கீழே விழுந்தது. இதனால் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு செராமிக் தொழிற்பேட்டை இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தொழிற்பேட்டையில் உள்ள காலி இடத்தில் அருகாமையில் உள்ள மருத்துவமனைகளின் கழிவுகள் கொட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலி இடங்கள் ஏற்கனவே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் தற்போது மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுவதாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் அலட்சிய போக்கால் இதுபோன்ற அவலங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தருமபுரி நகராட்சி பகுதியில் குடியிருப்புக்கு செல்லும் வழியை ஆக்கிரமித்து திமுக வார்டு உறுப்பினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குமாரசாமிப்பேட்டை பகுதியில் உள்ள கோனேரி தெரு 9வது வார்டு பகுதியாக உள்ளது. இந்நிலையில் இந்த கோனேரி தெரு தொடங்கும் முன்பகுதியில் சாலையில் 20 அடிக்கும் மேல் திறனற்ற திமுகவின் 10வது வார்டு உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆக்கிரமித்து அதில் மாடுகளை கட்டி வைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு திமுக உறுப்பினர் 20 அடி அகலத்திற்கு சாலையை ஆக்கிரமித்து பில்லர் அமைத்து வீடு கட்டி உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரும்போது பார்த்தோன்னா எல்லாம் ரோடெல்லாம் 20 அடி ரோடு, அது பூரா ஆக்குபை பண்ணி எல்லாம் சாக்கடையிலே பில்லரு, பாதி வீடு ரோடில் இருக்குது. அப்புறம் அந்த முன்னாடி வர்ற அந்த ஹரிச்சந்திரன் கோயில் தெருன்னு இருக்குது, இது கோனேரி தெரு. இதில் அப்புறம் பாதாள சாக்கடை 1.5 வருஷமாக இருக்குது. இது ஃபில் ஆகிட்டு பூரா வெளியே வருது. எல்லாம் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வந்து எல்லாம் பூரா கொசு எல்லாம் கடிச்சு எல்லாம் நிறைய பேர் காய்ச்சல் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் வந்து ரொம்ப இம்சப்படுறோம்.